இல்லை ஹெக்டிக் லைஃப் போது எனக்கு காதலிக்க நேரம் இல்லை தான். 100 எபிசோட்ஸ் போச்சு. 100 எபிசோடில் ஐயா என்ட்ரி. எங்களோட போர்ஷன்ஸ் இந்த சீரியல் வாஸ் அ ஹிட். யூடியூப் சேனல் எல்லாம் கட் பண்ணி சீன்ஸ் போடுவாங்க இல்லையா, அதில் கீழே கமெண்ட்ஸ் வரும், வை ஷுடன்ட் தே கெட் மேரிட். பட் அப்புறமா அது எங்கேயோ பல்ப் எரிஞ்சுது. At this age, கல்யாணமாயி 2 மாசத்துல I was pregnant in the most natural way. Deepika, at 22-25, I see women standing in front of an IVF clinic. I had a C-section. Last நிமிஷத்துல கொஞ்சம் technically they said no, this is better. Last minute எடுக்க வேண்டிய ஒரு decision-ஆ இருந்தது for the safety of the baby and me. லேட்டாக கல்யாணம் பண்ணுறது அந்த டாபிக் வரும்போது என்னோட கசின்ஸ் எல்லாம் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ப்ரெக்னென்சி எல்லாம் ரொம்ப இஷ்யூஸாக இருக்கும். எனக்கு வந்து பொன் குழந்தை வேணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. எனக்கு 4 பசங்க ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஒரு தங்கச்சி பாப்பா இருந்தால் அழகாக இருக்கும் அந்த. பட் வந்தது தம்பி. எனக்கு இங்கே டெலிவரி ஆகும்போது சீரியலையும் டெலிவரி காமிச்சாங்க. ஃபன்னிலி ஐ வாஸ் கேரிங் ஹிஸ் பேபி இந்த சீரியல். சரோகேட் மதராக போட்டாங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஆல் இட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. ஹெக்டிக் லைஃப்க்கு மத்தியில் வந்து உங்களோட பர்சனல் லைஃப் அப்படின் போது அழகான ஒரு இல்லை ஹெக்டிக் லைஃப் போது எனக்கு காதலிக்க நேரம் இல்லை தான். ஃபுல்லாக வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் திஸ் கோவிட்க்கு அப்புறம் இல்லை, ஈவன் டியூரிங் த லாக்டவுன் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி ஓப்பன் அப் ஆக ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ தான் வந்து எனக்கு இந்த மலையாளம் ப்ராஜெக்ட் வந்தது ஃபார் சூர்யா டிவி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. சம்திங் லைக் துமாரி சுலு டைப்ஸ் ஒரு விஷயம் தான் அது ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து ஐ செட் ஓகே ஃபார் இட். பட் எவ்வளோ நாள் 21 டேஸோ என்னமோ குவாரண்டைன் இருக்கணும் ஆஃப்டர் வி கோ தேர். அண்ட் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருந்தது. வி ஹேட் டு ஷூட் வித்தின் லைக் ரொம்ப லிமிட்டேஷன்ஸ் இருந்தது ஆல் தேட். ஸோ நான் இங்கேருந்து கொச்சின் போனேன், அப்பாவும் நானுமா போனோம். வி டுக் கார் ஒன்லி அண்ட் வென் பிகாஸ் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். பாஸ்லாம் வாங்கி ஆமாம் எல்லாம் அதெல்லாம் செட் பண்ணிட்டு போயிட்டு 21 டேஸ் அங்கே குவாரண்டைன் இருந்து நானே ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன் பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் த ஹோட்டல் திங் அண்ட் ஆல் தட். புரியுது. ஸோ இட் வாஸ் ஈஸி ஃபார் அஸ் அண்ட் வி ஸ்டார்டட் ஷூட். 100 எபிசோட்ஸ் போச்சு. 100 எபிசோடில் ஐயா என்ட்ரி. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். His name is Tosh Christie. And he's done ஒரு 4-5 சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு மலையாளத்தில். பட் பேசிக்லி சினிமா தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அண்ட் எங்களோட போர்ஷன்ஸ் இந்த சீரியல் வாஸ் அ ஹிட். லைக் சூர்யாவோட யூடியூப் சேனல்லாம் அவங்க கட் பண்ணி சீன்ஸ் போடுவாங்க இல்லையா, போடும்போதெல்லாம் அதில் கீழே கமெண்ட்ஸ் வரும், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா why shouldn't they get married, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும். So we used to laugh it off. பட் அப்புறமா அது எங்கேயோ பல்ப் எரிஞ்சுது, எங்கேயோ மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் தென் நாங்கள் we come from 2 different religions, so we were very clear. எங்க 2 பேரோடும் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கிட்டா மட்டும்தான் we will move forward. இல்லைன்னா அதோடான ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஒரு ஏஜில் தானே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஸோ we thought we will continue as friends. ஏன்னா அதுக்கு மேலே we will not think more about it. ஏன்னா ஃபேமிலியோட பிளெஸிங்ஸோடு இது நடக்கணுங்கிறது we were very 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 clear. அது அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஸோ பேசினோம், 2 பேரும் ஒரே நாள் பேசினோம். both the family வில்லனே இல்லை எங்கள் லவ் ஸ்டோரிக்கு. ஸோ they accepted both of us. நான் கன்வெர்ட் எல்லாம் ஆகணும் எதுவுமே கேட்கல. டேடி மம்மி they were very sweet. அவங்க அது மாதிரி எதுவுமே வைக்கல. ஸோ we follow our own religions and we like accept both the cultures and everything. Yeah, of course. When your wedding photos came வந்து இப்போதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதா அப்படின்னு ஒரு இதுவும் at this age கல்யாணம் அப்படின்ட்டுலாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்தது. அதை நீங்கள் பர்சனலாக எப்படி எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு பர்சனலாக ஒன்றுமே இல்லை. அஃபெக்டே ஏன் அஃபெக்ட் ஆக போகுது? See, if I had thought of all that, I wouldn't have taken my time to get married. That அந்த ப்ரெஷர்லாம் எனக்கு என்றைக்குமே இருந்ததில்லை தீபிகா. Even my parents have never pressurized me on that. Super. எனக்கு ஐ பிலீவ் when you find your soulmate, when you really fall in love with somebody, ஏன்னா அவர் தான் இனிமேல் நான்
என்னைக்கும் எந்த பார்க்கணும், the entire life is going to be with him. We are going to have a family. So அங்க வந்து நான் I cannot compromise on anything else. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ்ல செட் ஆகும். சில பேருக்கு 20ல ஆகும், சில பேருக்கு 30ல ஆகும், 35ல ஆகும். It depends. Yeah, so I found him, he found me. It was meant to be, அவ்வளவுதான். இல்லைன்னா அந்த சீரியலோ இல்லை மெனக்கட்டு இங்கே இருந்து நான் அந்த கோவிட் டைம்ல அங்கே போய் ஒர்க் பண்ணி அங்கே நான் அவரை பார்க்கறதுனால இட்ஸ் மென்ட் டு ஹேப்பன். அண்ட் மோர் தென் எனி திங் எல்ஸ் லவ்னு ஒன்று இருக்கணும். அது எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அரேஞ்ச் மேரேஜோ இல்லை வேறு எப்படி அது நடந்தாலுமே when that is not the base, when you don't know to live for each other, then nothing is going to work. அது எந்த ஏஜில் நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ அதை விட நல்லது லேட் ஆனாலும் பரவாயில்ல. I wouldn't call it late. I would say it is the right time. That was the right time for me. அவ்வளவுதான். இந்த லேட் ஏர்லி எல்லாம் ஒன்றும் இல்லை. லைஃப்ல அடுத்த ஸ்டெப் வந்து குழந்தை. ஃபர்ஸ்ட் டைம் கையில வாங்குற அந்த மொமெண்ட் அப்படின்ட்டுலாம் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபேமிலி இஸ் கெட்டிங் பிக்கர், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாகும்ல. உங்களுக்கு 2 பேர் தான் இருந்தீங்க, உங்களுக்காக ஒருத்தர் வராங்க அப்படின்ட்டு. ஸோ குழந்தை இல்லை அது சொல்லும்போது ஈவன் பிஃபோர் ஐ டெல் யூ ஹவு வி ஃபெல்ட் அண்ட் ஆல் தட், இந்த லேட்டாக கல்யாணம் பண்ணுறது அந்த டாபிக் வரும்போது என்னோட கசின்ஸ் எல்லாம் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணனா யூ வில் ஹாவ் இஷ்யூஸ் வித் பேபி. யா, அவனோட ப்ரெக்னன்சி எல்லாம் ரொம்ப இஷ்யூஸாக இருக்கும். Deepika, at 22, 25, I see women standing in, front of an IVF clinic. Yes. I didn't have to go through that. God blessed us with a baby. Like, kalyanamai 2 மாசத்துல I was pregnant in the most natural way. So, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. There was no rule for it. அது it has to happen, it will happen. அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு blessing. அது வந்து நம்ம you should be open to receive it. அவ்வளவுதான். அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தி ஒரு டைம் ஃப்ரேம் இல்லைன்னா ஒரு ஏஜ் லிமிட் வைக்கிறதே தப்பு. என்னோட எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் they have gone through all this. இந்த கஷ்டம் எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்து you know how difficult it is. I feel really sad for them. But then அவங்களுக்கு அதுதான் நடக்குதுன்னா they have to do it that way. But எனக்கு it happened in a very organic way. Yeah. So அதனால எனக்கு I don't believe in what people say. எல்லா ரூலுமே எல்லாருக்கும் applicable கிடையாது. Everyone has their own life. Everyone has their own way of seeing life. So just let them live. அவ்வளவுதான். And குழந்தை, of course, we were ready for him. And வந்த உடனே we were so happy actually. எனக்கு வந்து பொன் குழந்தை வேணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. பிகாஸ் அவர் வீட்டில் வந்து this is a very big family. Like there are 3 of them. இவர் வந்து 2வது பையன். ஸோ அண்ணாக்கும் 2 பசங்க, தங்கைக்கும் என்னோட நாத்தனாருக்கும் 2 பசங்க. ஸோ எங்களுக்கு வந்து we were really feeling okay, 4 பசங்க ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஒரு தங்கச்சி பாப்பா இருந்தா அழகா இருக்கும், அந்த ஃப்ரேம் பார்க்க அழகா இருக்கும்னா. பட் வந்தது தம்பி. But then I have to tell you, Ayan has brought in a lot of happiness எங்க ஃபேமிலியில். என்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒரே பேரண்ட். ஸோ we are totally enjoying this phase. First time வாங்கினது I had a C-section. ஸோ பட் எந்த ஹெல்த் இஷ்யூமே எனக்கு வந்து ஒரு மாதிரி கேக் வாக் மாதிரி தான் இருந்தது என் ப்ரெக்னன்சி. ஐ ஒர்க் டில் என்ன 2 நாள் முன்னாடி வரைக்கும், டெலிவரியோட 2 days முன்னாடி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். ஸ்ட்ரெயினா படல. எனக்கு தேங்க்ஃபுல்லி எல்லாருக்கும் அது நடக்கிறது இல்லை. ஐ வாஸ் லக்கி டு ஹேவ் அ வெரி ஸ்மூத் ப்ரெக்னன்சி. ரொம்ப ஜாலியா போச்சு, ஹாப்பியா ஒர்க் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 15 days a month நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். லேட் நைட்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். 1 o'clock வரைக்கும் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ மட்டும் லைட்டாக தலையெல்லாம் சுற்றி விழுந்தேன். பட் ஸ்டில் வி டோட்டலி என்ஜாய்ட் த ஃபேஸ். எனக்கு பின்ன இவர் கூடவே இருக்காருல்ல லொக்கேஷனில். எவ்வளோ பேருக்கு ஒர்க் பிளேஸில் ஹஸ்பண்ட் கூட கிடைக்கிறாங்க. ஸோ ஐ ஹேட் தட் அட்வான்டேஜ் ஆல்சோ. மை பேரண்ட்ஸ் மூவ்ட் இன் வித் அஸ் அண்ட் டு கொச்சின். மாதிரி நிறைய சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு இருந்தது. So it was all happy, cool போச்சு. அதான் நீங்க C section சொன்னதுமே ஆனாலுமே அதுவே கேக் வாக்கா இருந்ததுன்னா எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. I had a great doctor, நல்ல ஒரு gynecologist இருந்தாங்க. See last minute எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷனா இருந்தது for the safety of the baby and me. அதனால மத்தபடி எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூமே, எனக்கு பிபி இல்ல சுகர் இல்ல, nothing. I was one healthy person actually. But then லாஸ்ட் நிமிஷத்துல கொஞ்சம் டெக்னிக்கலி they said no, this is better அப்படிங்கிறது. ஆமா ஆமா, அதனால we went for a C-section. But அது that has
அது வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சி செக்ஷன்ங்கிறது. ஓ த ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw my baby I even have the picture with me. இன்ஃபேக்ட் என்னோட my doctor actually took a picture. ஃபர்ஸ்ட் குழந்தை என்கிட்ட காமிக்கும் போது ஒரு பிக்சர் எடுத்துட்டு எனக்கு அப்புறமா அனுப்பிச்சு விட்டாங்க. ஐ வாஸ் so happy that அந்த மொமெண்ட் கேப்சர் பண்ண முடிஞ்சதுன்னு. இட் வாஸ் பியூட்டிஃபுல். அழகா இருந்தான், கியூட்டா இருந்தான் அயான். அண்ட் ஃப்ரம் செலக்டிங் ஹிஸ் நேம் டு எவ்ரிதிங். எங்களுக்கு ஒரு ரிலிஜன்ல நம்ம கீப் பண்ண வேண்டாம், காமனா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் அயான்னு செலக்ட் பண்ணோம். அயான்கிற இந்த நேம் வந்து இட் பேசிக்லி மீன்ஸ் கிஃப்ட் ஆஃப் காட். யா, பட் இட்ஸ் தேர் இன் ஆல் ரிலிஜன்ஸ். அது கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், ஹிந்துவிசம்ல ஆகட்டும், இஸ்லாம்ல ஆகட்டும், எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ வி தாட் அது கொஞ்சம் யூனிவர்சலா ஒரு நேமா இருக்கும் அப்படின்னு அயான் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ அது ஒன் பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஸோ ரிகவரிங் ஃப்ரம் அந்த சி செக்ஷன் அதெல்லாம் எப்படி மேனேஜபிள்? யா நான் குழந்தை பிறந்த 28th day ஐ ஜாயின் மை ஒர்க். என்னங்க நீங்க 2 நாள் முன்னாடி ஒர்க் பண்றீங்க? 28th day. ஆமா, 28th day. சரி, ஆக்சுவலி ஒரு நூலு கட்டுன்னு ஒரு செரிமனி இருக்கு. ஓகே. குழந்தைக்கு நூல் ஒரு இந்த ஒரு த்ரெட் மாதிரி கட்டுவாங்க வேஸ்ட்ல. அது 28th day கட்டணும். அதுக்கு அதுல கட்டிட்டு we took him also to the shoot. அவரும் நானும் அம்மா போயிட்டோம். நியூ பார்ன். ஆமா, பரவாயில்லையா? we went but they gave us all facilities. ஆமா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ we went there happily ஷூட் பண்ணோம். பட் எனக்கும் அதுல பேரலா போயிட்டு இருந்தது. எனக்கு இங்கே டெலிவரி ஆகும்போது சீரியலையும் டெலிவரி காமிச்சாங்க. I was a pregnant lady in the serial also. And funnily I was carrying his baby in the serial. ஆமா, சரோகேட் மதரா போட்டாங்க அந்த மாதிரி. I don't know what all he did. பட் அவரோட குழந்தை தான் நான் கேரி பண்ற மாதிரி ரீல் அண்ட் ரியல்ல. ஸோ பேரலா போயிட்டு இருந்தது. இங்கே டெலிவரி ஆச்சு, அங்கேயும் டெலிவரி காமிச்சாங்க. அப்புறமா எனக்கு ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் தான் கொஞ்ச நாள் இருந்தது. ஸோ ஐ வாஸ் லைங் டவுன். எனக்கு கரெக்டா பாப்பா ஃபீட் பண்ணணுங்கும் போது they will allow me. அப்படியே மேனேஜ் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். I had a great team to work with. The crew was excellent. My director was excellent. Ansar Khan, எங்களோட director, he is like a brother to me. எனக்கு அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் and he is a brother to me. So obviously everything fell in place. Yeah. ஸோ அது இப்போ ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது கூட ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description.